ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ரூபாய் 1000 கோடியில் ஸ்மார்ட் வகுப்பறை. மேலும் 80,000 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி. பள்ளி கல்வித்துறை அதிரடி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் அரசு தொடக்க பள்ளிகளில் ரூபாய் 1000 கோடி செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 23,000 அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டுகள் நிறுவும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் கல்வியாண்டுக்குள் தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. வரும் ஜூன் மாதத்துக்குள் 50% பணிகள் நிறைவடையும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 500 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை பணிகள் நிறைவு. இதுவரை 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அரியலூர் ஆண்டிமடத்தில் 86, நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 22 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில், மங்களூர், நல்லூர், பன்ருட்டி ஆகிய இடங்களில் 201 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சேலத்தில் பெத்தநாயக்கன் பாளையம், நங்கவள்ளி, தாரமங்கலம், கொளத்தூர், ஏற்காட்டில் 157 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், மேல்மலையனூர், திருவெண்ணைநல்லூர் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. மேலும் 80,000 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி. அதாவது அரசு தொடக்க பள்ளிகளில் பணிபுரியும் 80,000 ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட உள்ளது. மேலும் 8,000 அரசு பள்ளிகளுக்கு இணையதள சேவை. அதாவது 8,000 அரசு பள்ளிகளுக்கு அகண்ட அலைவரிசை இணையதள இணைப்புகள் வழங்கவும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.